ஜெய்பீம் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை. தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளத்தில் பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். நாங்குநெறியில் தொடர் சாதிய படுகொலைகள். ஆகாஷ் என்ற சகோதரர் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் செல்லப்பட்டு காவல்துறையினரால் கொலை செய்யப்பட்ட சம்பவம். கோயம்புத்தூரிலே கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கும்மிடிப்பூண்டி என தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மாவட்டங்களிலும் குறிப்பாக பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவங்கள், கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள், சாதிய படுகொலைகள். இது அத்தனைக்கும் காரணம் என்ன என்பது தெரியுமா? நிச்சயமாக இந்த சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறுவதற்கு ஒரு காரணமாக இருப்பவர்கள் நாமும் தான். ஏன் என்று சொன்னால், சிறந்த ஆட்சியாளர்களை, நமக்கு உன்னதமான ஆட்சியை வழங்கக்கூடிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்காமல், நம்முடைய வாக்குக்கான மதிப்பினை அறியாமல் 500க்கும் 1000த்திற்கும் நம்முடைய வாக்குகளை விற்றதுதான் இதற்கு காரணம். தமிழக அரசின், அதாவது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் தமிழக காவல்துறை. சட்ட ஒழுங்கை சீரமைக்க வேண்டியது தமிழக முதலமைச்சருடைய கடமை. ஆனால் தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக இங்கு தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கின்றது. இதை பார்த்து வேடிக்கை பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கும் தமிழக அரசும் இதில் குற்றவாளிதான். அவர்களை தேர்ந்தெடுத்த நாமும் குற்றவாளிதான். சிந்தித்து பாருங்கள். ஜெய் பீம், ஜெய் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்.